25 வருஷமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் சும்மா ஒரு கடையில் வேலை செய்யுது. முதலீட்டு இருந்து முன்ன மாதிரிலாம் இப்போ கிடையாது. ஒரே பிராண்டுன்னா வாங்க மாட்டாங்க மக்கள். ரொம்ப டிராஃபிக்கான இடமா இருக்கக்கூடாது. ஒன்றும் அந்த அளவுலாம் வேஸ்டேஜ் வராது. நம்ம வர பணத்தை அதுலேயே முதலீடு போட்டால் லாபம் தான். வணக்கம் சார், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் வடிவேலு. வேப்பமட்டில் ஸ்ரீ மணிகண்ட சரம்ஸ்னு பேரில் கடை வச்சுருக்கேன். நல்ல வியாபாரம் போயின்னு இருக்கு. எத்தனை வருஷமா இந்த ஷோரூம் வச்சிருக்கீங்க? 25 வருஷமா இருக்குதுங்க. இந்த டைல் ஷோரூம் வைக்கணும்னு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆர்வம்னு கிடையாது, படிச்சுட்டு சும்மா இருந்தால் ஒரு கல் சப்ளை பண்ணியிருந்தேன். 10 சொல்லி விட்டாப்புல பண்ணுங்க அப்படின்னு. அது வந்து 91 பண்ணியிருக்கேன். இந்த வியாபாரம் இடையில கேப் விட்டேன். 2001 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் டைல் ஷோரூமாக ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்க? கடப்பாக்கம் தான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பென்சிங் போஸ்ட்டு வச்சுருந்து கூட ஒரு டைல்ஸ் வைக்கலாம்னு வச்சுருந்தேன். என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு கடப்பாக்கல்ல கற்றுட்டு 2 வருஷமாக சும்மா ஒரு கடையில் போய்ட்டு வேலை செய்யுது. ஒரே கணக்கு மிஸ்டேக்கு. அதனால ஒரு வருஷம் சும்மா வேலை செய்ய போச்சு ஒரு கடையில். அந்த கணக்கு மிஸ்டேக்குனால 1.5 எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கொஞ்சம் 3 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லிட்டேன். அது 2.25 ஸ்கொயர் ஃபீட்டு தப்பாக சொல்லிட்டேன். அது எங்கள் அண்ணன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அது பெரிய இஷ்யூவாக போயிட்டு, அதுக்கப்புறம் 1 வருஷம் சும்மா ஒரு கடையில் வேலை செய்தேன். அந்த ஒரு மிஸ்டேக்னால. அது ஒன்றுமே கிடையாது, கடப்பகல் ஒட்டுற வேலை தான், சிங்க் ஓட்டுற வேலை தான் அது. அதனாலே 1 வருஷம் சும்மா வேலை செய்துட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடை வச்சு, அப்போ லோடு 12,000 ரூபாய் தான். இப்போ ஒரு லோடு ஏற்றுன்னு வரணுன்னா 2 லட்ச ரூபா ஆகுது. அப்போ கடப்பாக்கல் வச்சுருக்கும்போது டைல்ஸ் வைக்கலாம் அந்த எண்ணம் வந்தது. நானே ரேக் ரெடி பண்ணி சைக்கிள்லேயே போயிட்டு சென்னைக்கு போயிட்டு தம்பு ஸ்ட்ரீட் 8 கட்டி தான் இப்போ டைல்ஸ். அது பாத்ரூம் தறி தான் போடுவாங்க. அப்புறம் வாளுக்குன்றது 8க்கு 4 ஒரு டைல் ஸ்பாட் டைல்ஸ். அது எடுத்துன்னு வரும். வேறு எதுவும் அது கொஞ்சம் நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். திடீர்னு நிப்பாட்டேன். அதை எடுத்து இப்போ தான் 2001 வச்சு. டைல் ஷோரூம் ஆரம்பிக்க குறைந்தபட்சம் எவ்வளவு முதலீடு வேணும்? இந்த டைம் எப்படியும் ஒரு முதலீடு இருந்து முன்ன மாதிரிலாம் இப்போ கிடையாது. இப்போ இரும்புலேயே பண்ணிடலாம், கிரில்லே பண்ணிடலாம் இப்போல்லாம். அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போல்லாம் ரெடிமேடு கிரில்லே விற்குது, ட்ராலி விற்கிறாங்க. ஒன்றும் செலவுன்னு பார்த்தாக்க குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும். குறைஞ்சபட்சம் இல்லை, இடம் சொந்த இடமா இருந்தால் 2 லட்ச ரூபா இருந்தால் போதும். நம்ம டிஸ்பிளேக்கு மட்டும் மெட்டீரியல் இருந்தால் போதும். டிஸ்பிளே கூட சாம்பிள் கொடுத்துட்றாங்க, கம்பெனி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே மட்டும் வச்சிடுறோம். ஆர்டர் பண்ணால் உடனே டெலிவரி உடனே வந்துடும். அதெல்லாம் டிஸ்பிளே பண்ண மார்க்கெட்டிங் எல்லாம் நம்ம தேடி வந்துடும். இப்போ இந்த டைல்ஸ் எல்லாம் எங்கேருந்து நீங்கள் வாங்குறீங்க? ஒரு ஹோல்சேலரே நம்ம எப்படி தேர்ந்தெடுக்குது? நம்ம பண்ணின்னு இருக்கும்போதே ஆளுங்க வந்துடுவாங்க, நம்ம கடைக்கு வந்துடுவாங்க, மார்க்கெட்டிங் ஆளுங்க. அவங்க கையிலேருந்தே அவங்க 4-5 இடத்துல குடோன் இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ணால் அவங்க சப்ளை பண்ணிடுவாங்க. இல்லை இந்த ஊருக்கு தான் போய் வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஃபோன் பண்ணால் போதும், அவங்க எங்கே இருந்தாலும் நமக்கு வந்துடும் மெட்டீரியல். டைல்ஸில் எத்தனை வகை இருக்கு? அதில் இருக்குது 800 1000 வகைங்க இருக்குது, நிறைய இருக்குது, கணக்கு இல்லாதது. ஓகே, எந்த வகை டைல்ஸ் வந்து அதிகமாக விற்பனை ஆகும்? இப்போதைக்கு லேட்டஸ்ட்டு 4-2 தான் மூவிங் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டில் அப்போல்லாம் நாங்கள் 8 கட்டி டைல்ஸு தான் நாங்கள் பாத்ரூம் போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் 1க்கு 1 வந்தது, அது 1.5க்கு 1 வந்தது, 2க்கு 2 போயின்னு இருக்குது. இப்போ 4க்கு 2 தான் அதிகம் மூவிங் இருக்குது. இப்போ டைல்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம ஷோரூமை எந்த மாதிரி அமைக்கணும்? அதே மாதிரி இப்போல்லாம் இந்த ஃப்ளைவுட் எல்லாம் தேவையில்லை. ஓகே, இரும்புலே பண்ணிக்கலாம். இப்போல்லாம் செலவு மிச்சம். அது பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம், கையிலங்கட்டில் போட்டுக்கலாம். நம்ம அந்த ஸ்டாண்ட் வைக்கிறதே இரும்புலே. இப்போ இரும்புலே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து நம்மளே வந்து அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. நம்ம இப்போ ஒரு பல்காக ஒரு ஆர்டர் எடுக்கிறோம்னா நம்ம உடனே அமௌண்ட் கொடுத்து இது பண்ணணுமா, இல்லை நம்ம அவங்களுக்கு கிரெடிட் மாதிரி கொடுப்பாங்க? ஆமாம், ஸ்டார்டிங்கில் அமௌண்ட்டு கேட்பானுங்க, எந்த கடைக்காரன் கேட்பாங்க. என் நம்பிக்கை வரணும்ல, ஸ்டார்டிங்கில் பணம் கட்டி தான் எடுக்கணும். ஒரு 2 டைம் 3 டைம் எடுத்தாலே அவங்க நம்மளுக்கு கிரெடிட் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் தான் பேஸ் மட்டும்தான். ஸ்டார்டிங்கில் அவங்க கரெக்டாக நடந்துக்கணும். நீ எத்தனை லட்சம் வேணாலும் கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ
நம்ம டைல்ஸ் ஷோரூம் வச்சிருக்கோம், ஒரே பிராண்டு தான் பண்ணணுமா இல்ல வெவ்வேறு பிராண்ட்? யாரும் வெவ்வேறு பிராண்டு பண்ணணும். ஒரே பிராண்டுன்னா வாங்க மாட்டாங்க மக்கள். எவ்வளோ நிறைய டிசைன் வந்து இதே எனக்கு பிடிக்கல, ஒன்றும் இல்லையா டிசைன் அப்படின்றாங்க. ஓகே. இப்போ இந்த ஷோரூமுக்கான லொக்கேஷனை நம்ம எப்படி தேர்வு செய்யணும்? லொக்கேஷன்ன்றது ரொம்ப டிராஃபிக்கான இடமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ஏரியா பார்க்கணும். ரொம்ப ஜங்ஷனாக பார்த்தினாக்கா நம்ம கடை பார்க்க மாட்டாங்க, ஏதோ ஒரு கடைன்னு போயிடுவாங்க மக்கள். கொஞ்சம் இடைவெளி இருக்கணும். ஒரு ஜங்ஷனுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது, இங்கே டவுன் இருக்குதுங்களே, ஜங்ஷன் இருக்கணும், அது வந்து தள்ளி கொஞ்சம் தள்ளி இருக்கணும். தள்ளி இருந்தால் தான் அது என்ன கடைன்னு பார்ப்பாங்க, வருவாங்க. நீ கடைங்களோட கடை வச்சா ஏதோ ஒரு கடை அப்படின்னு மக்கள் பார்க்க மாட்டாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி தான் தனியாக அதுன்னே வண்டி வந்து போகிறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் எதுக்குமே. இப்போ டைல்ஸ் ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க, இல்லைன்னா உடஞ்சிருது, அந்த மாதிரி தான் நம்ம அந்த மாதிரி டைத்தில் நம்ம என்ன பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அது ஒன்றும் கிடையாது. உடஞ்சாலும் அது ஒட்டின்னு வரும்போது லாஸ்ட்டில் பீஸ் போட வேண்டியது இருக்கும். அந்த உடஞ்சி பீஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஒன்றும் லாஸ்ட்டில் நம்ம எடுத்து சொல்லணும், மேஸ்திரிக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுலாம் வேஸ்டேஜ் வராது. ஏதோ ரேர் 1 2 வரும். அது வீட்டுக்காரருக்கு சொன்னால் ஏற்றுவோம், ஏன்னா ஒரு பாக்ஸ் 2 லெஸ் பண்ணி வேண்டியது. அதெல்லாம் ஒன்றும் லாஸ் எல்லாம் வரும். ஒரு டைல்ஸ் ஷோரூம் வைக்கணும்னா ஜிஎஸ்டி லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்? ஆமாம், என்ன மாதிரி சரி வேணும். ஸ்டார்டிங்கில் தேவைப்படுது. ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு 6 மாதம் வரையும் பண்ணிக்கலாம். இருந்தால் கூட வாங்கிடணும். ஜிஎஸ்டி இல்லாமல் வேற என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும்? ஜிஎஸ்டி தான் முக்கியமே. ஜிஎஸ்டி வில்லேஜ் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, அதெல்லாம் இப்போ கிடையாது. ஜிஎஸ்டி தான் முக்கியம். இப்போ ஒரு டைல்ஸோட விலையை எப்படி நிர்ணயம் செய்யுது? நிர்ணயம் நம்ம உன்னுடைய மேஸ்திரி கமிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உன்னுடைய ப்ராஃபிட்டு, உனக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, வாடகை என்ன, அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஒரு 5% வச்சுக்கணும். இப்போ ஃபாஸ்ட் மூவிங் டைல் டிசைன் இருக்கும்ல, அந்த மாதிரி டிசைன் எல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்? ஃபாஸ்ட் மூவிங் எல்லாமே இந்த மாதிரி பார்க்கறது இல்லை ஜனங்க. நல்ல டிசைனே தான் பார்க்குறீங்களா, கம்பெனின்னு பார்க்கறது கிடையாது. எல்லாம் விளம்பரம் தான். அங்கேருந்து எடுத்தாந்து விளம்பரம் பார்த்ததுனால அதை விளம்பரத்தை அந்த பணத்தை வச்சு விற்கிறாங்க. கம்பெனின்னு கிடையாது. இப்போ இருக்குது கம்பெனின்னு, அது ரேட் அதிகமாக. குவாலிட்டின்னு பார்த்தாக்கா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒரு டைல்ஸோட குவாலிட்டி எப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்குது, அது கை வச்சு பார்த்தாலே தெரியும். சைனிங் கை வச்சு தேய்ச்சி பார்த்தாலே தெரியும், வித்தியாசம் தெரியும். அந்த டைலுக்கு இந்த டைலும் சைனிங் கை தேய்ச்சி பார்த்தாலே தெரியும். நீங்கள் உங்களுக்கு டைல்ஸ் ஷோரூமுக்கு விளம்பரம் ஏதாவது பண்ணுறீங்களா? உங்களை விளம்பரம் விளம்பரம் பண்ணுறது இல்லை, பண்ணுறாங்க, நான் பண்ணுறது இல்லை. தான் கஸ்டமருங்க தான் மெயின். கஸ்டமர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குறானாங்க, 2வது டைம் அந்த கடைக்கே போகணும் அப்படின்னு நம்ம நடந்துக்கிற முறை தான் இருக்குது. அவங்கள கூட பவ்யமாக நடந்துக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சர்வீஸ் இருக்கணும், அதை வச்சு தான் நம்மளுக்கு வரும். இப்போ டைல் ஷோரூமில் அடிஷ்னலாக வேறு ஏதாவது விற்பனை பண்ணலாமா? என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம்? பீங்கான் ஐட்டம் பண்ணலாம், சிங்க் ஐட்டம் பண்ணலாம், இல்லை பிளம்பிங் இந்த டேப்பிங் பண்ணலாம். நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க? அதை தான் பண்ணேன் எல்லாமே. கிரனைட் வச்சுன்னு இருக்கேன், கடப்பாக்கல் வச்சுன்னு இருக்கேன். அது எல்லாம் 4 இருந்தால் தான் நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். ஒன்றே வச்சுருந்தா வியாபாரம் அந்த அளவு. எல்லா பொருளும் வைக்கணும், எல்லாமே சேல்ஸ் ஆகும். இதான் ஒதுக்கி எந்த பொருள் வச்சாலும் சரி வாங்கிடுவாங்க, மக்கள் வாங்கி போகிறாங்க. லேட் ஆனாலும் வாங்கிடுறாங்க. இப்போ டைல் ஷாப்பில் லாபம் அதிகரிக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஒரு ஆளுக்கு கூட போட்டுக்கணும், மார்க்கெட்டிங் போகணும், விசிட்டிங் கார்டு கொடுக்கணும், வீடு புதுசாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிற இடமா போயிட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வரணும், மேஸ்திரின்னு கூப்பிடணும். அவங்களுக்கு சில டைமில் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு மேஸ்திரிங்கெல்லாம் பில்டர்ஸ்ங்கெல்லாம் கூப்பிட்டு அந்த ஆயுத டைமில் அவங்களுக்கு அதுதான் கிஃப்ட் மாதிரி ஏதாவது பொருள் வாங்கிட்டு அது மார்க்கெட்டிங். டைல் ஷோரூம் லாபகரமான பிஸ்னஸ் தானா? 100% லாபம். அது நம்ம வர பணத்தை அதுலேயே முதலீடு போட்டால் லாபம் தான். வேறு ஏதாவது வேலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாபம் இவ்வளோ வருதுன்னு பண்ணாக்க அவசரப்பட வேண்டியதுதான்.
இப்ப உங்கள்ட்ட ஒருத்தவங்க இப்ப இன்ஜினியரோ கான்ட்ராக்டரோ வாங்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு கிரெடிட் எதுவும் வைப்பாங்களா? அப்படின்னா அதை எப்படி நம்ம சமாளிச்சு? கேட்குறாங்க, என்ன பண்ணுறது? சில பேர் கொடுக்க வேண்டியதான், சில பேர் சத்தியமானட்டெல்லாம் வாங்கிட்டு போய் இல்லைன்றாங்க. என்ன பண்ணுறது? தொழில் ஏற்ற இறக்க தான் இருக்கணும். நம்ம பார்த்தோன்னு கடன் கொடுக்கலனாலும் வியாபாரம் பண்ண முடியாது. கொடுக்க வேண்டியது இருக்குது. உஷாராக பார்த்து தான் நம்ம பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் கடன் கொடுக்காத வியாபாரம் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டு. நீங்க மொத்த வியாபாரம் பண்றீங்களா இல்ல சில்லறை வியாபாரம்? மொத்த வியாபாரம் பண்ணுறது, சில்லறை வியாபாரம் பண்ணுறது, ரெண்டுமே பண்ணுறோம். இப்ப நீங்க எந்த ஏரியா வரையும் நீங்க உங்களுக்கு ஆர்டர் பண்ணா நீங்க டெலிவரி பண்ணுவீங்க? நான் சோழிங்கர் வரையும் பண்ணியிருக்கேன். நிறைய இது நிறையன்னா ஓசூர் கூட சப்ளை பண்ணிக்கிறேன் 2 வீட்டுக்கு. இப்போ உங்கள்கிட்ட யாராவது டைல்ஸ் வாங்கணும்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? உங்களோட ஃபோன் நம்பர்? ஃபோன் நம்பரா 9962937744. வேப்பம்பட்டு சிடிஹெச் ரோடு 88 3 வேப்பம்பட்டு இருக்குது இந்த ஏரியா. இது நான் இருக்குது 88 வேப்பம்பட்டில் இருக்குது, மெயின் சிடிஹெச் ரோட்லேயும். நிறைய டைல்ஸ் கடை இருக்கு. கஸ்டமர் வந்து உங்க கடையில ஏன் வாங்கணும்? உங்களோட சிறப்பு என்ன அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீ ராசியானப்பா, உன் கடையில் எத்தனை 2வது பில்டிங் 3வது பில்டிங் கட்டேன் அப்படின்னு நாங்கள் ஒரு 50% என்கிட்ட சொல்லியிருக்காங்க பயாளுங்க. சில பேருக்கு சில பேருக்கு வேறு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த ஆள் இன்னார்கிட்ட தான் எடுப்போம், இவங்ககிட்ட தான் எடுப்போம்னு இருக்காங்க. என்கிட்ட டைல்ஸ் எடுத்தாக்க ரிட்டர்ன் பாக்ஸ் கூட எடுத்துடுவேன். பொருளும் தரமாக இருக்கும். ஏதாவது பாக்ஸ் லூஸ் பீஸ் இருந்தால் கூட ரிட்டர்ன் எடுத்துக்குவேன். அந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணுவேன். நாங்களே வீட்டுக்கு போயிட்டு கொண்டாந்துருவோம். இது மீதி ஆச்சுன்னா எடுத்துங்கன்னா எடுத்தாந்துருவோம். ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் குறைப்பட்டால் கூட கொண்டாந்து கொடுத்துருவேன். உங்க ஷோரூம்ல எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? இப்போ 3 பேர் பண்ணுறாங்க. இப்போ புதுசா ஒருத்தவங்க டைல் ஷோரூம் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரைனா என்ன? புதுசாக வைக்கிறோன்னா நீ வர போட்ட முதலீடு வீணாக எடுத்து செலவு பண்ணக்கூடாது. அதை 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 அதிலே ரிட்டர்ன் போட்டு பணம் நல்லா உனக்கு ஒரு திருப்தி வந்த பிறகு வேறு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே அந்த பணத்தை எடுத்துகிட்டு நீ வேறு எதாவது செலவு பண்ணிட்டீனாக்கா நீ ரொம்ப கஷ்டம்தான், தொழில் முன்னேற்ற முடியாது. இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாகவும் மிக தெளிவாகவும் சொன்னதுக்கு மிக்க நன்றி. உங்கள் தொழில் மென்மேலும் வளர ஊர்க்குருவி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது ஏதாவது குறை இருந்தால் உங்களின் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எங்களது தவறுகளை திருத்திக் கொள்ள அது எங்களுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.